ஆமா, எல்லாரும் சாப்பிட்டாங்களே வீரா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. பாத்தீங்களா நம்ம கனி செம்ம ஹாப்பியா இருக்கா. வேலை குடும்பம்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துட்டோம் வலிமா. அப்பப்ப இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்கணும் போல. ஊரெல்லாம் பாத்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருப்பா. சரி, அட்லீஸ்ட் இப்பயாச்சும் அவ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கால. ஆமா, இருக்கட்டும் வீரா. அது என்னமோ குலதெய்வம் கோயிலுக்கு வரணும்னா அந்த சாமி மனசு வைக்கணும். அது இப்பதான் மனசு வச்சிருக்கு. அதான் நம்ம வந்திருக்கோம். இனிமே நம்ம அடிக்கடி வருவோம். இல்ல சந்தோஷமா இருப்போம். அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணுமே. என்ன வலிமா, சொல்லுங்க. கோச்சிக்க மாட்டேன்ல? நான் ஏன் கோச்சிக்க போறேன், சொல்லுங்க. நாளைக்கு நம்ம குலதெய்வம் கோயில்ல பொங்கல் வைக்கணும். அவ்வளவுதானே? சூப்பரா வச்சிடலாம். அது நெய்யும் மாறணும் சேர்ந்து வைக்கணும். வீரா, வலிமா, வீரா, உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? வலிமா, நீங்க நம்ம நல்லதுக்காக தான் சொல்றீங்க. அது எல்லாம் ஓகே. அவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்றான். அத நானும் பார்த்தேன், உங்ககிட்டயும் சொன்னேன். ஆனா அதுக்காக எனக்கு அவன் மேல கோவம் போயிருச்சுன்னு கிடையாதுல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க வலிமா. என்னால அவன் கூட சேர்ந்து பொங்கல்லாம் வைக்க முடியாது. வீரா, இப்படி வள்ளி, நீ எதுக்கு வீராவை கட்டாயப்படுத்துற? இல்ல, நான் அவன் பண்ணது கொஞ்சமா நஞ்சமா? அவன் கூட வீரவார இப்படி சேர்ந்து நின்னு பொங்கல் வைக்க முடியும்? அதுக்கு இல்லன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்லைங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சா மட்டும் பத்தாதா? இப்ப நம்ம ஊருக்கெல்லாம் தெரியணுமா? இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அங்காளி பங்காளின்னு எல்லாரும் வாய்க்கு வந்தபடி தப்பால பேசுவாங்க. அவங்க எல்லாம் பேசுறதுக்கு நம்மளே அவள் எடுத்து கையில கொடுத்த மாதிரி ஆயிடாதா? கேப்பாங்கதான். அது நமக்கு அவமானமா தான் இருக்கும். அதுவும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்னா என் பங்காளிங்க என்ன நிக்க வச்சு கேள்வியில கேட்பானுங்க. அதெல்லாம் பரவாயில்ல வள்ளி, விடு. அவனுக்காக நான் எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கேன். இது என்ன? அதுக்காக நம்ம சௌகரியத்துக்காக வீராவை போய் கட்டாயப்படுத்த முடியுமா? வீராவும் அந்த ரவுடி பையனும் சேர்ந்து இல்லைன்னு ஊருக்கு தெரிஞ்சுட்டு போகுது. அதனால குடியா முழியிட போகுது. பாத்துக்கலாம் வள்ளி. என்ன, நம்ம குடும்ப ஒத்துமையை பத்தி தான் ஊரெல்லாம் மெச்சுப்பானுங்க. இன்னைக்கு நம்ம குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு. ஐயோ, சேர்ந்து மெச்சுக்கிட்டோம். அதுக்கு என்ன பண்றது? எல்லாம் விதி. ஒர்க் அவுட் ஆகுதா?